ஒரு கிராமத்தில் ஒரு பண்ணையார் வாழ்ந்து வந்தார். அவர் வீட்டில் நாய் மற்றும் பால் எடுப்பதற்கு ஒரு மாட்டையும் வளர்த்து வந்தார். மாட்டை வேலைக்காரன் ஒருவன் கவனித்து வந்தான். அவன் பண்ணைக்காரனிடம் வேலைக்காரனாக வேலை பார்த்து வந்தான். பண்ணையாருக்கு அவர் வளர்க்கும் நாய் மீது அன்பு இருந்தது. ஏனென்றால் 2 முறை திருடர்களை விரட்டியுள்ளது. அவர் வெளியே சென்று வீட்டிற்கு வந்தால் வாலை ஆட்டிக்கொண்டு நன்றியைக் காட்டும். அவர் அமர்ந்திருக்கும் போது உரிமையாக சென்று அவர் மடியில் உட்கார்ந்து கொள்ளும். அவர் முகத்தை ஆசையாக நக்கும். பண்ணையார் இறைச்சி துண்டுகளையும் உயர்ந்த ரக உணவுகளையும் கொடுத்து மிகவும் அன்பாக வைத்திருந்தார். பண்ணையார் வீட்டில் வாழும் மாடு பண்ணையார் நாய்க்கு மட்டும் இவ்வளவு சலுகைகள் வழங்குறாரே என்று பொறாமைப்பட்டது. பண்ணையார் நாய்க்கு வழங்கும் அனைத்து சலுகைகளும் நாம் பெற வேண்டும் என்று நினைத்தது. நாய் போல் தானும் பண்ணையார் மடியில் படுத்து அவள் முகத்தை நக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டியது. மாட்டின் எண்ணத்தை நாய் புரிந்து கொண்டது. அது மாட்டை பார்த்து, நண்பா, எனக்கு கிடைக்கும் சலுகைகளைக் கண்டு நீ பொறாமைப்படாதே. நான் செய்வதைப் போல் நீயும் செய்தால் பண்ணையார் பொறுத்துக்கொள்ள மாட்டார். உன்னை நன்றாக அடித்து வீட்டை விட்டு துரத்தி விடுவார் என்று கூறியது. மாடு நாய் சொன்னதை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. அது நாயைப் பார்த்து, நண்பா, நடப்பதே நீயே பண்ணையார் என் செயலால் எப்படி மகிழ்ச்சி அடைவா என்பதை பார். அதுக்குப் பிறகு நாய் எதுவும் பேசவே இல்லை. அன்னைக்கு பண்ணையார் வெளியில் கிளம்புவதற்கு முன் தேனி அறிந்து கொண்டிருந்தார். அதனை கண்ட மாடு விரைவாக ஓடி சென்று அவரது மடியில் அமர்ந்து கொண்டது. தன்னோட நாட்கள் அவரோட முகத்தை நக்கியது. பின்னர் சாத்தமாக கத்தியது. பண்ணையாருக்கு கடும் கோபம் வந்தது. அருகிலிருந்த உருட்டுக்கட்டையை எடுத்து அடித்துவிட்டார். வலி தாங்க முடியாமல் மாடு கத்திக்கொண்டே காட்டுக்குள் ஓடியது. இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்றால், பிறருக்கு கிடைக்கும் சலுகைகளை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. அவ்வாறு பொறாமைப்பட்டால் அது நமக்கு கெடுதலைதான் உண்டாக்கும்.